ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் கிலோமீட்டர் ஸ்பீடு போக மாட்டேங்குது. பார்த்தா தெரியும், அங்கே பாருங்க. ஆக்சிடென்ட்டா எப்போ நடந்ததுன்னு தெரியல. வணக்கம், நான் தான் உங்கள் மதன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செகண்ட் சர்வீஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்கட்டையும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு செகண்ட் சர்வீஸ் வீடியோ இதை பார்த்துட்டு கூட செகண்ட் சர்வீஸ் பாருங்கள். நம்ம வண்டியில் பிடிச்சி ஓடுது, வண்டி ஸ்பீடாக போக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. அதனால் இப்போ 8000 ஆர்பிஎம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 போகிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதனால் அது என்னென்னு நான் ஸ்டோர் ரூமில் ஃபோன் போட்டு கேட்டேன். நீங்கள் வண்டியை கொண்டு வாங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இன்றைக்கி கிளம்புறேன். ஓகே ஸ்குவாட், நான் இருந்தாலும் வேறு என்னென்ன ப்ராப்ளம் நான் மோட்டர் பார்க்கலாம்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நான் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஸ்குவாட், வண்டிட்டு பறக்க ஆரம்பிக்கும். ஸ்குவாட் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸில் தான் இருக்கும். புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ரைடிங் க்ளவுஸ் வாங்கியிருக்கேன் ஸ்டீல் பேர்ட்லேருந்து. இப்போ தான் வந்துச்சு டெலிவரி, கரெக்டாக கிளம்புறப்ப தான். இன்ட்ரோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ப்ராப்ளம் ஒன்று நம்ம பைக்கில் சொல்லியிருப்பேன். அது எதனால் அப்படி இருக்குன்னே தெரில. எனக்கு ஃபீல் எனக்கு தான் ஆகுதா இல்லை வண்டி அப்படி தான் இருக்கானே எனக்கு தெரியல. எனக்கு நல்லா ஆனால் ஃபீல் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அங்கே பாருங்க, ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் கிலோமீட்டர் ஸ்பீடு போக மாட்டேங்குது. பார்த்தா தெரியும், அங்கே பாருங்க. 800 ஆர்பிஎஸ்ல தான் 79 அது மாதிரி வருது. ஏன்னா தெரியல, பாருங்க 83 82 ஆயிடுச்சா. இப்போ ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீடு அந்த 100 தான், 104 போகுது. அப்பா அது கூட போல 100 தான், 100 தாண்ட மாட்டேன்ருச்சு. 8200 ஆர்பிஎம் ஓடுச்சுன்னா 100வே தாண்டல. என்னன்னு தெரியல. இப்ப கூட ஓரளவுக்கு போகுது. அது என்ன பிரச்சனை சொல்லியிருக்கு, பார்ப்போம். ஷோரூம்ல கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். இப்ப கரெக்டா நம்ம எங்கனக்குள்ள போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, லட்சுமணம்பட்டி பிரிவு கிட்ட கிளம்பிட்டு இருக்கோம். வண்டியில போயிட்டு இருக்கோம். நமக்கு தான் இப்படிலாம் பிரச்சனை வருமானே தெரியல. கிளவுஸ் வாங்கிட்டோம், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு ஆஃப் லைட் கிளவுஸ் தான் வாங்கியிருக்கேன். ஃபுல் லைட் கிளவுஸ் வாங்கிக்கலாம், ஃபுல் ஹேண்ட் கிளவுஸ். இப்போதைக்கு இதை வச்சு கிளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் யூஸ் பண்றோம்ல, அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த 80 இப்ப 81 83 போதா. ஆனா நடந்தப்ப சுத்தமாவே போகவே இல்லை வண்டி, என்னன்னு தெரியல. நானு நைட் லோக்கல்ல ஓட்டினப்ப சுத்தமாவே இன்னும் வண்டி போகவே இல்லை. பாப்போம், ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு. நானும் கிளச்சுக்கான கம்ப்ளைண்டானு யோசிச்சேன். அவங்க ஸ்டோர் ரூம்ல அது மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. கிளச்சு கொஞ்சம் டைட்டா தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஆனா கிளச்சில பிரச்சனை இல்லை, என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம். ஓகே ஸ்குவாட், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம பைக் ரிலேட்டடான டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்போம். புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஸ்குவாட், நான் திண்டுக்கல் கிட்ட போயிட்டு நான் ஸ்டோர் ரூம் போயிட்டு கூட vlog கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பியாச்சு. கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் ஸ்டோர் ரூமுக்கு முன்னாடி இருக்க டீ கல்ல தான் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கே ரொம்ப சிரிப்பாக இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை இல்லை நம்ம பையன்ல. நம்ம வண்டியில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ என்னத்துக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறீங்கன்னா, நான் எப்படி சொல்கிறது, ஆர்பிஎம் மட்டும் லாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் ஆர்பிஎம் மட்டும் செட் பண்ணாங்க நமக்கு. ஆர்பிஎம் மட்டும் நம்ம வண்டிக்கு செட் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மட்டும் செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்தோம். பையன் நல்லா தான் இருக்கான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீர் கொஞ்சம் இழுத்து ஓட்டுங்க,
அப்படின்னு இருக்காங்க. நம்மளும் சரின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்ஜின் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கீர் இழுத்து எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. மற்றபடி வேற ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வயலில். வா, வண்டி ஆக்சிடெண்ட்டா எப்போ நடந்ததுன்னு தெரில. சரியான ஆக்சிடென்ட்டு. ஐயோ, எப்படி விழுந்தாங்கன்னு தெரியல அந்த ஆக்சிடென்ட்டு. அதே லெஃப்ட் சைடு குத்திட்ட வண்டி ஏதோ ஒரு வண்டியில விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி கேபினை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏதோ வண்டியில விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான் ஸ்குவாட், நம்ம வண்டியில ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆர்பிஎம் செட் பண்ணி கொடுத்தாங்க, செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. கியர் மட்டும் இழுத்து ஓட்ட சொல்லியிருக்காங்க ஸ்குவாட். வேற நம்ம பையனில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகா சன் செட் ஆகிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வேற லெவல் வியூ. ஓகே ஸ்டார், இந்த வீடியோவை நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆளில் போட்டிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான், நம்ம பையனில் எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை.